ஓகே. ஸோ லாஸ்டா ஜஸ்ட் இந்த சாப்டர் யூனிட்டோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். வாட்சன் கிரீக் பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி பார்த்தோம், பிரீஃப் ஹிஸ்ட்ரி பார்த்தோம். சரியா? ஸோ இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். ஓகே, பாரம்பரிய மாதலின் கொள்கைகள் மற்றும் வேறுபாடுகள் அல்லது மாறுபாடுகள். சரிங்களா? அப்போ பிரின்சிபல்ஸ்னா கொள்கைகள், அவ்வளோதான். எதனுடைய கொள்கைகள் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். பாரம்பரிய மாதல் பற்றின என்னென்ன கொள்கைகள் கோட்பாடுகள் அல்லது கொள்கைகள் இருக்கு, அதே மாதிரி வேரியேஷனை பற்றின கொள்கைகள் கோட்பாடுகள் என்னென்னலாம் இருக்கு. சரிங்களா? அதான் பாரம்பரிய மாதல் நான் சொல்லிட்டே ஏற்கனவே. ஒரு ஜென்ரேஷன் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தப்படும் போது என்ன மாதிரியான பண்புகள் கடத்தப்படுகிறது, அதுக்கு என்ன பேர் வச்சிருவாங்க, அது எல்லாமே அதில் தான் வரும். சரி, இந்த லெசன்ல நீங்க என்ன படிப்பீங்க அப்படின்னா மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ கிரிகோர் ஜோகன் மெண்டலுடைய பாரம்பரிய மாதல் பற்றிய விதிகள். ஓகே, அவர் என்ன பண்ணியிருப்பாரு, மோனோ ஹைபிரிட் கிராஸ் பண்ணுவாரு, டை ஹைபிரிட் கிராஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ ஒரு பண்பு கலப்பு சோதனையின் அடிப்படையில் ஒரு 2 விதியை வெளியிட்டிருப்பார். சரியா? அதே மாதிரி டை ஹைபிரிட் கிராஸை பற்றி எத்தனை விதி வெளியிட்டிருப்பார்? இரு பண்பு கலப்பு சோதனையின் அடிப்படையில் கிரிகோர் ஜோகன் மெண்டல் எத்தனை விதிகளை வெளியிட்டிருப்பார்? 2. ஒண்ணுதான். ஒண்ணுதாம்மா. என்ன ஒண்ணுதான். இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்டா? தமிழ்ல சார்பின்றி ஒதுங்குதல் விதி, இங்கிலீஷ்ல செக்ரிகேஷன். லா ஆஃப் டாமினன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு பண்பு கலப்பு சோதனை அடிப்படையில் வெளியிட்டது. சரியா? ரைட். அப்போ மொத்தம் 3 லா தான் அவரோடது. ஓகே, ஸோ அதை பத்தி படிப்போம். ரைட். அதுக்கு அடுத்தது இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன். ஒரு ஜீன் பாரம்பரிய மாதல். ஒன்றும் இல்லை, மோனோ ஹைபிரிட் கிராஸ் தான் அவங்க சொல்றது. சரியா? ஒரு பண்பு கலப்பு சோதனையில் டெஸ்ட் கிராஸ் பார்ப்போம், வேற என்ன பார்ப்போம், அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது அதிலே ஒரு பண்பு கலப்பு சோதனையில் வரும்பொழுது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், முழுமை பெறாத ஓங்கு பண்பு விதி. சரிங்களா? அதெல்லாம் இருக்குது இல்லையா? முழுமை பெறாத ஓங்கு பண்புக்கு டிஹெச் மார்கன் ஒரு விஷயங்களை சொல்லியிருப்பாரு. சரியா? அதே மாதிரி மிராபிலிஸ் ஜலப்பா ஆன்டி ரைனம்னு இன்னொரு பிளான்ட் இருக்கு, அதில் ஒன்று பண்ணியிருப்பாங்க, அதை படிப்போம். கோ டாமினன்ஸ்னா என்ன? சரியா? அது எல்லாமே அதில் வந்துடும். அதுக்கு அடுத்தது இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 ஜீன். இரு ஜீன் பாரம்பரிய மாதல், டை ஹைபிரிட் கிராஸ். சரியா? இரு பண்பு கலப்பு சோதனை அப்படின்னா என்ன, எப்படி 2 ஜீன் பாரம்பரியமாகிறது, அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் போது அங்க என்ன மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றத அதுல படிப்போம். அண்ட் அதுக்கு அடுத்தது செக்ஸ் டிட்டர்மினேஷன், பால் நிர்ணயம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ் ஓப்பர்ல எப்படி பால் நிர்ணயம் செய்யப்படுகிறது, வெட்டுக்கிளியில. ரைட்டா? அதுக்கப்புறம் ட்ரோசோஃபில்லா பழப்பூச்சியில எப்படி பால் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதுக்கப்புறம் பறவைகள்ல எப்படி பால் நிர்ணயம் செய்யப்படுகிறது, மனிதர்கள்ல எப்படி பால் நிர்ணயம் செய்யப்படுகிறது, பிறக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா தீர்மானிக்கிறது எப்படி. ஸோ அது எல்லாமே செக்ஸ் டிட்டர்மினேஷன்ல வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் மியூட்டேஷன், திடீர் மாற்றம். சரிங்க? சிக்கிள் செல் அனிமாலாம் இதுக்கு எக்ஸாம்பிளா படிப்போம். ஓகே, ஒரு இடத்துல ஒரு காரம் பதிலீடு செய்யப்படும் போது அல்லது மாற்றப்படும் போது எப்படி மியூட்டேஷன்ஸ் நடக்கு. சரியா? அதெல்லாம் படிப்போம். அதுக்கு அடுத்தது ஜெனடிக் டிசார்டர்ஸ், மரபு தன்மை சார்ந்த நோய்கள் என்னென்னலாம் இருக்கு. சரியா? குரோமோசோமல் டிசார்டர் என்ன, ஜெனடிக் டிசார்டர் என்ன. சரியா? இது எல்லாத்தையுமே தான் இந்த லெசன்ல படிப்போம். ஓகே, ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு லெசன் தான். சரி, பார்க்கலாம். Have you ever wondered why an elephant always gives birth only to a baby elephant and not some other animal? ஏன் ஒரு பெரிய யானை பார்க்குறோம், யானை எப்போ குட்டி போட்டாலும் ஏன் யானை குட்டியே போடுது, பூனைக்குட்டி ஏன் போடல கேட்குறாங்க. நீங்க பூனைக்குட்டின்னு சொல்லலை, அப்போ ஏன் அப்போ யானை குட்டி போட்டால் ஏன் யானை குட்டியே வருது. சரியா? பூனை நாய் ஏன் குட்டி போட்டால் நாய்க்குட்டியே வருது அப்படின்ற மாதிரி ஏன் வேற எதுவும் அனிமல் வரக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. சரிங்களா? Or why a mango seed forms only mango plant and not any other plant? ஒரு மாமரத்தோட விதைய மாங்கொட்டையை எடுத்துட்டு போய் நடுறீங்க, ஏன் அதுல மாங்கன்னு தான் வரணும், தென்னங்கன்னு வரக்கூடாதா, இல்ல புளிய மரம் வரக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். சரிங்களா? அப்ப அதுல என்ன ஜெனட்டிக் கேரக்டர் இருக்கோ அதுதான் வெளிப்படும், வேற ஏதாவது வெளிப்படுமா? வெளிப்படாது. ஓகேவா? சரி. given that they do are the offspring identical to their parents. சரிப்பா, அப்ப மேல கொடுத்துருக்காங்கல்ல, இப்ப யானையிலிருந்து யானைக்குட்டி வருது, மாமரத்தோட விதையிலிருந்து மாமரம் வருது. ஸோ ஆஃப்ஸ்பிரிங் ஐடென்டிக்கல் டு their parents. அதுதான் ஆஃப்ஸ்பிரிங்னா என்ன, அந்த யானை குட்டி ஆஃப்ஸ்பிரிங். ஆஃப்ஸ்பிரிங்னா என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? சேய் அல்லது சந்ததி அப்படின்னு நம்ம சொல்றோம்.
சப்ப அப்ப நீங்க யோசித்து பாருங்க, யானை குட்டி யானை மாதிரி தானே இருக்குது. சரி, அதே மாதிரி மாமரத்துல இருந்து வரக்கூடிய அந்த மாங்கன்னும் மாமரத்தை மாதிரியே தான் இருக்குது. அப்ப ஐடென்டிக்கல் டு த பேரண்ட்ஸ், பெற்றோரை மாதிரியே தான் இருக்கு அப்படின்றாங்க. ஆர் டு தே ஷோ டிஃபரன்சஸ் இன் சம் ஆஃப் தர் கேரக்டர்ஸ். அப்போ பேரண்ட் மாதிரியே இருக்கா, அல்லது ஏதாவது சில கேரக்டர் மட்டும் வேறுபாடு கொண்டிருக்குமா? யானை குட்டி போடுது, சரியா, அந்த யானை குட்டி டிட்டோவா தாய் யானை மாதிரியே இருக்குமா, அல்லது சம் கேரக்டர்ஸ் சில பண்புகள் வேறுபடுமா? இதான் கேள்வி. சில பண்புகள் வேறுபடும். ஏன் வேறுபடணும்? செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது மேல் யானையோடைய ஸ்பெர்ம் தான் வரப்போகுது. அப்ப அதோட கேரக்டர் இதோட கேரக்டர் மிங்கிள் ஆயிட்டு புது கேரக்டர் வரலாம். அதான் அதுக்கான அர்த்தம். சரிங்களா? கொஞ்சம் சேஞ்சஸ் வரலாம், வராமலாம் இருக்காது. அவங்க எல்லா கேரக்டரும் சொல்லல, some of the characters தான் சொல்றாங்க. ஓகே, have you ever wondered why siblings sometimes look so similar to each other? இரட்டையர்கள் பாக்குறோம், இரட்டையர்கள் இருக்காங்கல்ல, ரெண்டு பேரும் டிட்டோவா இருப்பாங்க. யாரு அக்கா தங்கச்சின்றதும் தெரியாது. சரியா? இதுல யாரு விஜயலட்சுமி யாரு வித்யாலட்சுமின்னு தெரியாது. சும்மா நான் எதுக்கு சொல்றேன்னா, என் கிளாஸ்ல ஒரு பிள்ளை இருக்காங்க, சரியா, ரெண்டு பேர் இப்படிதான் இருக்கும், ஆனா பாக்கிறதுக்கு டிட்டோவா இருக்காங்க. ஏன் அவங்க ஒரே மாதிரி இருக்கிறாங்க? என்ன காரணம்? தனித்தனியா ஜெனட்டிக் கேரக்டர். ஆமா, அவங்க மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ். ஒரு கருல இருந்து ரெண்டு குழந்தை ஃபார்ம் ஆச்சுன்னா அவங்க ஒரே மாதிரி இருப்பாங்க. இன்னொரு டைப் இருக்குல்ல, அது வேற வேற இருப்பாங்க. சரியா? ஒரு ஆண் ஒரு பெண், அது அப்ப பாசிபிள். பிறக்கக்கூடிய குழந்தை ட்வின்ஸ், ஒரு மேல் பேபி ஒரு ஃபீமேல் பேபின்றது அதெல்லாம் வரும். ஆனா ஒரு கரு இரட்டையர்கள்ல மேல்னா ரெண்டு பேரும் மேல் தான், ஃபீமேல்னா ரெண்டு பேரும் ஃபீமேலா தான் இருப்பாங்க. சரிங்களா? அதுதான் அந்த இடத்துல. ஆர் சம்டைம்ஸ் ஈவன் சோ டிஃபரண்ட். அதுதான் நான் சொன்னேன், மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ்னா வேற, டைசைகோட்டிக்னா வேற, தனித்தனியான்றது வேற. ஓகேவா? இதெல்லாம் ஜெனடிக்ஸ்னா என்ன, இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட், அடுத்தது. These and several related questions are dealt with scientifically in a branch of biology known as genetics. அப்ப இதுக்கு மாதிரி நிறைய கேள்விகள் வந்தது இல்லையா? இதெல்லாம் அறிவியல் பூர்வமா நிரூபிக்கக்கூடிய ஒரு பிரான்ச் தான் எதுனா ஜெனடிக்ஸ், மரபியல். மரபு பண்புகள் பேரண்ட்ல இருந்து ஆப்ஸ்பிரிங்க்கு கடத்தப்படுகிறது. சரியா? அதை டீல் பண்ணக்கூடிய அந்த பிரான்ச்சுக்கு பேர் தான் ஜெனடிக்ஸ், மரபியல்னு சொல்றோம். This subject deals with the inheritance as well as the variation of characters from parents to offspring. அப்ப இந்த சாப்டர், இந்த சப்ஜெக்ட்ல எதை பத்தி நம்ம படிக்க போறோம் அப்படின்னா, இன்ஹெரிட்டன்ஸ், பாரம்பரியமாதல் அப்படின்னா என்ன, எப்படி ஒரு ஜெனரேஷன் இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு கடத்தப்படுது, and as well as the variation of characters from parents to offspring. அப்ப பெற்றோர்கிட்ட இருந்து சந்ததியினருக்கு அல்லது பிள்ளைகளுக்கு வேரியேஷன் எப்படி ஏற்படுகிறது, சரியா, மாறுபாடுகள் அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் கேரக்டர் எப்படி வேறுபடுகிறது, இத பத்தி தான் இந்த சாப்டர்ல நீங்க படிப்பீங்க. இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் தி process by which characters are passed on from parent to progeny. அப்ப பாரம்பரியமாதல் அப்படின்னா என்ன? பாரம்பரியமாதல் அப்படின்றது ஒரு செயல்முறை. அந்த செயல்முறையில கேரக்டர்ஸ், பண்புகள் passed on from parent to progeny, பெற்றோர்கிட்ட இருந்து சந்ததியினருக்கு கடத்தப்படுகிறது. அதுக்கு பேர் தான்டா இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் என்ன? பேரண்ட் கிட்ட இருந்து பிள்ளைகளுக்கு ஒரு கேரக்டர் கடத்தப்பட்டா அதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ், பாரம்பரியமாதல். பாரம்பரியமா அந்த வாழையடி வாழையா இதோட கேரக்டர் அப்படியே தான் வந்துகிட்டே இருக்கும். அவங்க குடும்ப பண்புகள் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கும் என்ன ஆகும், வெளிப்பட்டுட்டே இருக்கும். ஒரு இப்பெல்லாம் பார்த்தோன்னா அந்த ஒரு சிலருக்கு முடி இருக்கும், காதுல முடி இருக்கும், பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவங்க தாத்தாவுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கும், அடுத்தது அவங்க அப்பா கிட்ட இருக்கும், அடுத்தது அவங்க பையன் கிட்ட வரும். சரியா? அதுதான் பாரம்பரியம். ஒரு கேரக்டர் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டே கொண்டிருக்கும் போதுதான் அதுதான் நம்ம பாரம்பரியம்னு சொல்றோம். சரிங்களா? இட் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஹெரிடிட்டி. ஹெரிடிட்டினாலும் என்ன அர்த்தம்? தமிழ்ல ஹெரிடிட்டினா என்ன கொடுத்துக்குது? ஹெரிடிட்டி கொடுக்கவே இல்லை சார் நீங்க. ஹெரிடிட்டினா என்ன அர்த்தம்? ஹெரிடிட்டி பேரண்ட்ஸ் கிட்ட பிள்ளைக்கு கடத்தப்படுறது நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்றோம். ஹெரிடிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழ்ல? நானும் கொடுக்கவே இல்லையா, சொல்லிடுறோமா.
பரம்பரை பரம்பரை. ஹெரிடிட்டினா என்ன அர்த்தம்? பரம்பரை. பாரம்பரியமாதல் நம்ம அது வந்து பரம்பரையோடைய ஒரு பண்பு, அதுதான் பாரம்பரியமாதல் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? வேரியேஷன் இஸ் த டிகிரி by which progeny differ from their parents. சார் அப்ப மாறுபாடுகள் அல்லது வேறுபாடுகள்லாம் என்ன சார்? பேரண்ட் கிட்ட இருந்து பிள்ளைகள்ல ஒரு சில சேஞ்சஸ் காணப்பட்டா அதுக்கு பேர் தான் வேரியேஷன். சரியா? அப்ப இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது பேரண்ட் கிட்ட இருந்து கேரக்டர் பிள்ளைகளுக்கு கடத்தப்படுவது. வேரியேஷன் அப்படின்றது பேரண்ட் கிட்ட இருந்து பிள்ளைகளுக்கு என்ன கேரக்டர் வேரியேஷன் ஆகுது, மாறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்றது வேரியேஷன். ஓகே? அப்ப இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, வேரியேஷன்னா என்ன? இன்ஹெரிட்டன்ஸ்னா பேரண்ட் கிட்ட இருந்து பிள்ளைக்கு கடத்தப்படுகிறது, அவ்வளவுதான். வேரியேஷன்ன்றது பேரண்ட் கிட்ட இருந்து பிள்ளைகளுக்கு எது கடத்தப்படல அல்லது என்ன மாதிரியான வேறுபாடுகள் வருது அப்படின்னு சொல்றதுதான் இது. சரியா? ரைட், ஓகே. இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். அடுத்த பார்ட் பார்ப்போம். Humans knew from as early as 8000 to 10,000 BC that one of the cases of variation was hidden in sexual reproduction. அதாவது மனிதர்கள் ஏற்கனவே 8000 இருந்து 1000 பிசி, சரி, பிஃபோர் கிறிஸ்ட், கிமு தானே? ஆமா, 8000 இருந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பு that one of the causes of variation, வேறுபாடுகள் வருது இல்லையா, அந்த வேறுபாடுகளுக்கான காரணம் உள்ள மறைஞ்சிருக்கு. சரியா? அது அடுத்த தலைமுறைக்கு வரும்போது ஒரு தலைமுறைக்கு வெளிப்படாம இருந்தா கூட அடுத்த ஜெனரேஷனுக்கு அது வெளிப்படும் அப்படின்றத நம்மளுடைய மூதாதையர்கள் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்றத அர்த்தம். சரியா? காசஸ் ஆஃப் வேரியேஷன் வாஸ் ஹிடன் இன் செக்சுவல் ரிப்ரொடக்ஷன். அப்ப இந்த வேரியேஷனுக்கான மாறுபாடுகளுக்கான காரணம் எங்க மறைஞ்சிருக்கு அப்படின்னா செக்சுவல் ரிப்ரொடக்ஷன்ல மறைஞ்சிருக்கு. இது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, வேரியேஷன் வர்றதுக்கான காரணம் செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் தான். ஏ செக்சுவல் ரிப்ரொடக்ஷன்ல அப்படி கிடையாது. வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன், ஏ செக்சுவல் ரெண்டும் ஒன்று தான். ஏ செக்சுவலும் வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன்லையும் டிட்டோ என்ன மாதிரியான பேரண்ட் கேரக்டர் இருக்கோ அதே கேரக்டர் தான் அங்க வெளிப்படும். ஆனா செக்சுவல் ரிப்ரொடக்ஷன்ல மட்டும்தான் வேரியேஷன்ஸ் வரும். ஏன்னா கிராசிங் ஓவர் செக்சுவல் ரிப்ரொடக்ஷன்ல மட்டும்தான் நடக்கும். எந்த ஸ்டேஜ்ல கிராசிங் ஓவர் நடக்கும்? பேக்கெட்டிங் ஸ்டேஜ். அதானே படிச்சிருக்கோம். ரைட். பேக்கெட்டின்றது எத்தனாவது ஸ்டேஜ்? ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ரித்திகா, அந்த 5 ஸ்டேஜஸ் மட்டும் சொல்லு. மியாசிஸ் 1ல, ப்ரோபேஸ் 1ல ஒரு 5 ஸ்டேஜ் இருக்கு, சொல்லு பாப்போம். இத மட்டும் என்கிட்ட கேக்குறிய, நீ வேணா கேளலாம். தர்ஷினி கேட்டு பார்க்க மாட்டேன். தர்ஷினி சொல்லுமா, இது என்ன, இது ரொம்ப போச்சு. லீடரா, பாக்கெட்டின், டிப்ளோட்டின், சைகோட்டின், டயாகைனிசிஸ், அப்படியே கூட சொல்லுங்க. லெப்டோட்டின், சைகோட்டின், பாக்கெட்டின், டிப்ளோட்டின், டயாகைனிசிஸ். என்ன எப்படி தப்புச்சுது பாரு, கத்துக்கோ. ஏலே, இது பேசிக் தானப்பா. லெப்டோட்டின், சைகோட்டின், பாக்கெட்டின், டிப்ளோட்டின், அவ்வளவுதானே. இதுல என்ன இருக்கு? நீட் கொஸ்டின் தானே இதெல்லாம். அதுதான். இப்ப எங்க இருக்குது பாக்கெட்டின்? எத்தனாவது ஸ்டேஜ் சொல்லு? 3rd ஸ்டேஜ். அடுத்த கொஸ்டின் கேட்டா சொல்றியா? ஜோடி சேர்த்தல் எந்த நிலையில் நடக்குது? புரோட்டிஸ்டாவா? 4th ஸ்டேஜா? ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம். சரி, ஓகே, நான் அதுக்குள்ள போகல. நீ செல் சைக்கிள் செல் டிவிஷன் ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம். அதெல்லாம் படிச்சிருந்தா இந்த லெசன் நீ ரொம்ப ஈஸியா வரும், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, ஓகே, பார்க்கலாம். அடுத்த டெஸ்ட் வைக்கும்போது பாத்துக்கலாம். சரியா? அப்ப அந்த வேரியேஷன்ஸ் வர்றதுக்கான காரணம் கிராசிங் ஓவர், அவ்வளவுதான். அது பேக்கெட்டிங் ஸ்டேஜ்ல நடக்குது. சரி, அது எப்ப? மியாசிஸ். செக்சுவல் ரிப்ரொடக்ஷன்னா நமக்கு என்ன பண்ணோம்? மியாசிஸ்ல தான் அது மெயின். They exploited the variations that were naturally present in the wild population of plants and animals to selectively breed and select for organisms that possess desirable characters. அதாவது இவங்க ஏற்கனவே நம்முடைய மூதாதையர்கள் வேரியேஷன் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மூலியமா இடன் ஆயிட்டு வருது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா நேச்சுரல் வெரைட்டிஸ் ஆர் வைல்டு வெரைட்டிஸ், காட்டினங்கள். சரியா? காட்டினங்கள், வைல்டு வெரைட்டிஸ்னா என்னன்னா நிறைய மகசூல் தரும். கரெக்டா? தரும், நல்லா தரும். தருமா?
வைல்டு வெரைட்டிஸ் நல்ல மகசூல்லாம் தராது, ப்ரொடக்டிவிட்டிலாம் அதிகமாலாம் தராது. நோய் தாக்கம், நோய் எதிர்ப்பு தன்மை அதுக்கு இருக்கும். அதான் முக்கியம். வைல்டு வெரைட்டிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன இருக்கும், நோய் எதிர்ப்பு தன்மை மிக அதிகமாக இருக்கும் when compared with hybrid. வைல்டு வெரைட்டினா அதான் அர்த்தம், உண்மையான காட்டினங்கள். சரி, அதுல மகசூல் வருமான்றியா? அப்படிலாம் இல்லையா? ஓ, வைல்டு வெரைட்டினா என்னன்னு சொல்றியா? மகசூல், ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறன். உற்பத்தி திறன். இப்ப எப்படி சொல்றதுன்னா, பொன்னி நெல்லுன்னு ஒண்ணு இருந்தது. ஐயோ, நெல்லு பத்தி பேசினா ஒண்ணு புரியாதே. இப்ப சாதாரண நாட்டு மாங்காய் இருக்குல்லம்மா, நாட்டு மாங்காய் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய எல்லாம் காய்ச்சி குலுங்காது. சரியா? மரத்திலேயே பார்த்தா ஒரு 50 மாங்காய் 100 மாங்காய் இருக்கலாம், அவ்வளவுதான். அதுவே ஒரு ஹைபிரிட் நட்டு பாரு, புரியுதா இல்லையா? ஏகப்பட்ட மாங்காய் இருக்கும், அதை விட சைஸ் அதிகமாவே இருக்கும். அப்ப அது வைல்டு வெரைட்டி. இது 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 கூட தெரிஞ்சுக்கோ. நாட்டு மாடு இருக்குது இல்ல, நாட்டு மாடு பாத்துக்கிறீங்களா? எத்தனை லிட்டர் பால் கறக்கும்? அதிகமா கறக்கும். எத்தனை லிட்டரு? நாட்டு மாடு, நாட்டு பசு மாடு எத்தனை லிட்டர் பால் கறக்கும்னு கேட்டேன். 8 லிட்டரு. 1 லிட்டர் 1.5 லிட்டர் கறக்கிறதே பெரிய விஷயம். நீங்க இப்ப இருக்கிற மாடு, இப்ப நாட்டு மாடு பார்க்க முடியுதா? முடியாது. நான் திருப்பி சொல்றேன், முடியாது. இப்ப இருக்கிறதெல்லாம் ஜெர்சி, சிந்து, இந்த மாதிரியான இனங்கள் தான். புரியுதா? அப்ப நாட்டு மாடு கேள்விப்பட்டது இல்லையா? நார்மலான மாடுதான் நாட்டு மாடா? ஓ சரி, மாட்டையும் சொல்லணும் முடியலையே. நாட்டுக்கோழி முட்டை குட்டியா இருக்கும். ஆமாம்மா, ஹைபிரிட் கோழியோட முட்டைக்காகவே டெய்லி முட்டை போட்டுனே இருக்கும். நாட்டுக்கோழி டெய்லி முட்டை போடாது. பாத்துக்கிறீங்களா? கோழி வளர்த்துருக்கணும், அதுக்கு மாடு வளர்த்துருக்கணும். சரியாம்மா? இப்ப நீங்க இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய மாடுகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா நோய்க்கு அஃபெக்ட் ஆயிடும், டிசீஸ்க்கு அஃபெக்ட் ஆயிடும். கோமாரி இந்த மாதிரி டிசீஸ்லாம் ஈஸியா அஃபெக்ட் ஆயிடும். ஆனா நாட்டு மாடு அவ்வளவு சீக்கிரம் அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா அதுக்கு என்ன இருக்கும், இம்யூனிட்டி பவர் அதிகம், நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு அதிகம். சரியா? இப்ப இருக்கிற ஹைபிரிடுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி. ஓகேவா? இப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா, மனுஷன் ஆல்ரெடி அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க, வைல்டு வெரைட்டிய இன்னொரு வெரைட்டி அதிகமா பால் தரக்கூடிய இனத்தோட கலப்பினம் செஞ்சு மாடு காலை விடுறதுன்னு சொல்லுவாங்க. இப்பதான் மாட்டுக்கு ஊசி போடுவாங்க, பாத்துக்கிறீங்களா? இப்பதான் மாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ஊசி எடுத்துன்னு வருவாங்க. சரி, அதை என்ன டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணுவாங்க? அதுக்குள்ள என்ன எடுத்துன்னு வராங்க அந்த பாக்ஸ்குள்ள? நான் பார்க்கவே இல்லை சார். டாக்டர் தான் கேட்கணுமா? ஓ, அது வெட்டினரி டாக்டர். என்னப்பா இருக்கும்? ஸ்போம் இருக்குண்டா. உள்ள என்ன டெம்பரேச்சர் இருக்கும்? -196 டிகிரி. அது எதோட டெம்பரேச்சர்? லிக்விட் நைட்ரஜனோட டெம்பரேச்சர். இது முன்னாடி இது போலன் கிரைனை பத்தி படிச்சிருப்பீங்கல்ல, அதே இதுதான். அதோட வயபிலிட்டி கெடாம இருக்கிறதுக்காக தான் அதுக்குள்ள வச்சு எடுத்துட்டு வராங்க. சரியா? அப்ப இங்க இப்ப வரக்கூடிய ஸ்போம் மாட்டுக்கு போடுற ஊசி மேபி வெளிநாடுகள்ல இருந்து கூட இறக்குமதி செய்யறாங்க. சரியா? நம்ம ரோட்ல இருந்தோ இல்ல ரிசர்ச் ஸ்டேஷன்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்போம் எடுத்து அதுக்குள்ள போட்டு அடைச்சி அந்த ஊசி ஃபார்ம்ல ரெடி பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? இப்ப நம்ம கிட்ட இப்ப காளை மாடுகள் கம்மி ஆகி போச்சு. சரி, அப்ப அந்த ஸ்போம பெண் மாட்டுக்கு செலுத்தும் போது அந்த ஸ்போம்ல என்ன ஜெனட்டிக் கேரக்டர் வருதோ மேபி அந்த கேரக்டர் பிறக்கக்கூடிய கண்ணுக்குட்டியில வெளிப்படும். புரியுதா? சரியா? அப்ப அந்த கண்ணுக்குட்டி எப்படி இருக்கும்? அந்த எந்த மாடு, இப்ப ஜெர்சி மாட்டோடைய விந்தணு ஸ்போம் நீங்க சாதாரண நாட்டு பசுவோடைய கொடுத்து அதுல இருந்து கண்ணுக்குட்டி வந்ததுன்னா அது மேபி ஜெர்சி மாட்டோடைய பெண் கண்ணுக்குட்டியா இருந்தா அந்த மாதிரி பால் கறக்கும். புரியுதா இல்லையா? இதெல்லாம் நம்ம ஆளுங்க சொல்லி கொடுத்துலாம் செய்யல. நம்முடைய மூதாதையர்கள் அவங்களே என்ன பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி இந்த காளை மாடை எடுத்து அந்த மாடு கூட என்ன பண்ணாங்க, இது பண்ணி கலப்பனங்கள் செய்யக்கூடிய அறிவை நம்முடைய மூதாதையர்கள் ஏற்கனவே கொண்டு இருந்தாங்க அப்படின்றதுதான் இது. அதான் வைல்டுன்னா அதான் வெரைட்டி. சரியா? வைல்டு வெரைட்டினா அதுதான் அர்த்தம். சாதாரண நெல் எடுத்துக்கிட்டா கூட வைல்டு வெரைட்டினா ரொம்ப டைம் எடுத்துக்கும். 6 மாசம் ஆகும் ஒரு பயிர் வைக்கிறதுக்கு.
சரியா? ஆனா ஹைபிரிட் வெரைட்டி இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது. 60 நாள் 70 நாள் 90 நாள் 3 மாசத்துக்குள்ளே முடிச்சிடும். நிறைய ஷார்ட்டாவே இருக்கும், நிறைய நெல் வரும். இது ஹைபிரிட் வெரைட்டி. ஆஃப்டர் கிரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்தது. சரியா? அப்ப இதுக்கு முன்னாடியே நம்ம மூதாதையர்களுக்கு இந்த அறிவுகள் இருந்திருக்கு அப்படின்றதுக்கு எவிடன்ஸ் இங்க பாரு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் த்ரூ ஆர்டிபிஷியல் செலெக்ஷன், செயற்கை தேர்வு, அதான் ஆர்டிபிஷியல் செலெக்ஷன் சொல்றோம். செயற்கை தேர்வுனா என்ன? இயற்கை தேர்வுனா என்ன? நாட்டு பசுவை நாட்டு காளையோடு கலப்பணம் செய்யறது இயற்கை தேர்வு. புரியும் நினைக்கிறேன். ஒரு இப்ப இந்த வகையினத்தை இந்த வகையினத்தோட கலப்பணம் செய்யறது தான், ரைட்டா? அதுவே இந்த நாட்டு பசுவை வச்சுக்கிட்டு ஜெர்சி மாட்டோடைய காளைய கலப்பணம் செய்யறது ஆர்டிபிஷியல் செலெக்ஷன். அதான் செயற்கையா தேர்வு செய்யறது. மாடா தேர்வு செஞ்சுக்காது, மனுஷன் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். சரிங்களா? அதுக்கு பேர் தான் என்னது? ஆர்டிபிஷியல் செலெக்ஷன். அண்ட் டொமஸ்டிகேஷன். டொமஸ்டிகேஷன்னா தமிழ் என்ன அர்த்தம்? உள்நாடுகள்ல அறிமுகப்படுத்துவது, இறக்குமதி செய்வது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல, அது. ஓகே, ஆர்டிபிஷியல் செலெக்ஷன், டொமஸ்டிகேஷன் ஃப்ரம் ancestral wild cows we have well known Indian breeds, example சாகிவால் cows in பஞ்சாப். அப்ப என்ன பண்ணிருக்காங்க? வைல்டு கவு கூட, அதாவது நாட்டு பசுமாட்டு இனத்தோட நல்ல பால் தரக்கூடிய இனத்தை கலப்பினம் செஞ்சு பஞ்சாப்ல சாகிவால் அப்படின்ற ஒரு பசு இனத்தை உருவாக்கி இருக்காங்க. இவங்கெல்லாம் ஜெனட்டிக்ஸ் அறிவோடலாம் இதை செய்யல, இயற்கையாகவே இவங்களே என்ன பண்ணிருக்காங்க? கலப்பணம் செஞ்சிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சாகிவால் கவு பஞ்சாப்ல. சரிங்களா? நீங்க அப்புறமா அதுல பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா நிறைய பால் கறக்கக்கூடிய ஒரு இனம். அப்ப வைல்டு நாட்டு மாட்டு நோய் எதிர்ப்பு தன்மை அதிகம். சரியா? அது கூட கலப்பணம் செய்யறது நிறைய பால் கொடுக்கும். அப்ப ரெண்டுத்தையும் ஃபியூஸ் பண்ணி கொடுக்கும் போது நோய் எதிர்ப்பு தன்மையும் இருக்கும், பாலும் கொடுக்கும். சரியா? இதெல்லாம் நம்ம மூதாதையர் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். We must however recognize that our ancestors knew about the inheritance of characters and variation. They had very little idea about the scientific basis of the phenomena. அதாவது இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்முடைய மூதாதையர்கள் ஏற்கனவே இதை பத்தின அறிவுகள்லாம் கொண்டிருந்தாங்க. கொஞ்சமா சயின்டிபிக் ஐடியா அவங்களுக்கு இருந்திருக்கு. சரியா? அவங்க அறிவியல் பூர்வமா இப்படிதான்ன்றத அவங்க சொல்லல, ஆனா அவங்களுக்கு ஆர்டிபிஷியல் செலெக்ஷனை பத்தி தெரியுது. கொஞ்சமா ஓரளவுக்கு சயின்டிபிக் ஐடியா அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்றது புரியுதா? இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள். சரி, ரைட். அடுத்தது இது வந்து ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, வேரியேஷன்னா என்ன, ஆர்டிபிஷியல் செலெக்ஷன்னா என்ன, இதை பத்தின நமக்கு நாலேஜ் இருக்கா, நம்மளுடைய ஆன்சர்ஸுக்கு இருக்கா அப்படின்றத ஒரு இது. ரைட். அடுத்தது மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ பாரம்பரியமாதல்ல கிரிகோர் ஜோகன் மெண்டலுடைய விதிகள் என்னென்ன? சரியா? அவர் கார்டன் பீ பிளான்ஸ்ல, பட்டாணி செடியில, தோட்ட பட்டாணி செடியில அவர் ஆராய்ச்சி செஞ்சு, அதுக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு பிளான்ட்டை சூஸ் பண்ணியிருப்பாரு, அது சக்சஸ் கொடுக்கலன்றதால தான் இந்த பிளான்ட்டுக்கு வந்தார். சரியா? அப்ப அதுலயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிபிஷியல் செலெக்ஷன்லாம் செஞ்சு அவர் என்ன பண்றாரு? ஒரு சில விதிகளை வெளியிடுறாரு. அதுதான் மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரி. இட் வாஸ் டூரிங் த மிட் 19th century, அதாவது 19ஆம் நூற்றாண்டுகளின் மத்தியில். அப்படின்னா எந்த வருஷமா இருக்கலாம்? 1850. அதான் மிட் 19th century. புரியுதா? 19ஆம் நூற்றாண்டோட மத்தியில்னா அதான் அர்த்தம். ஓகே. So it was during mid 19th century that Edway was merged in the understanding of inheritance. So அந்த காலகட்டத்துல இன்ஹெரிட்டன்ஸ் பத்தின ஒரு அறிவு, அதை பத்தின ஒரு ஆராய்ச்சி அப்படின்றது ஒரு நடந்தது அப்படின்றாங்க. கிரிகோர் மெண்டல் conducted hybridization experiments on garden peas for 7 years. இது நீட் கொஸ்டின். அப்ப மெண்டல் வந்து என்ன பண்ணிருக்காரு? ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட், கலப்பின சோதனைகளை தோட்ட பட்டாணி செடியில கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள், எதிலிருந்து எது வரைக்கும், இதான் நீட் கொஸ்டின். 1856 to 1863, கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் தோட்ட பட்டாணி செடியில அவருடைய ரிசர்ச்சை மேற்கொள்கிறார். and propose the laws of inheritance in living organism. அப்ப அதுல ஆராய்ச்சி செஞ்சு உயிரினங்கள்ல பாரம்பரியமாதல் விதிகள் பற்றி வெளியிடுறார். சரியா? ஒரு லிவிங் ஆர்கனிசத்துல இன்ஹெரிட்டன்ஸ் உடைய லா என்ன இருக்கு, லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை அவர் பட்டாணியில ஒர்க் பண்ணி தான் என்ன பண்றாரு? வெளியிடுறார். During Mendel's investigation into inheritance patterns, it was for the first time
that statistical analysis and mathematical logic were applied to problems in biology. முதல்ல 1856க்கு பிறகுதான் பயாலஜில மேத்தமெட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவர் யாருன்னா இவர் தான். சரியா? மேத்தமெட்டிக்கலா அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்கலா உங்களுக்கு பயாலஜில நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பண்ணவர் யார் தான்? கிரிகோர் ஜாகன். இப்போ நம்ம சொல்றோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் மோனோ ஹைபிரிட் கிராஸ் உடைய பினோடைபிக் ரேஷியோ, புறத்தோற்ற பண்பு என்ன? ஒரு பண்பு கலப்புல 3:1. ஜீனாக்க விகிதம் அப்ப 3:1 கூட்டி பாரு, 4 பிளான்ட். புரியுதுங்களா இல்லையா? அப்ப 9:3:3:1 கூட்டி பாரு 16. ஓகேவா? அப்ப 3:1 நீங்க வேற மாதிரி எப்படி சொல்லலாம்? 3/4 1/4 சொல்லலாமா இல்லையா? இது எல்லாமே முதல்ல பயாலஜில யூஸ் பண்ணவரு என்னமா புரியலையா? இதெல்லாம் பின்னாடி இருக்குது. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்கலாவும் முதல்ல எக்ஸ்பெரிமெண்டல்ல ப்ரூவ் பண்றவர் யாருன்னா, சொன்னவர் யாருன்னா கிரிகோர் ஜோகன் மெண்டல் தான். சரிங்களா? His experiments had a large sampling size which gave greater credibility to the data that he collected. அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இவருடைய சோதனைகளுக்காக அல்லது பரிசோதனைகளுக்காக லார்ஜ் சாம்பிளிங் சைஸ் அப்படின்னா என்ன? அவர் எடுத்துக்கிட்ட ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கொண்ட தாவரங்களுடைய எண்ணிக்கை அதிகம். சரியா? இப்ப நீ ஒரே ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டு அதுல ரிசர்ச் பண்ணி ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறன்னா அது நம்பகத்தன்மை அற்றது. மேபி நீ அதே இன்னொரு பிளான்ட் நீ பண்ணும்போது அது வேரி ஆகலாம். அதுவே நீ எடுக்கும் போதே 700 பிளான்ட் 100 பிளான்ட் 200 பிளான்ட்னு எடுத்து பாருங்களேன். சரியா? அப்ப அதுல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஆவரேஜ் நீங்க எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அப்ப கிரிகோர் ஜோகன் மெண்டல் லார்ஜ் சாம்பிளிங் சைஸ் அவர் எடுத்துக்கிட்டார். சரிங்களா? which gave greater credibility to the data that he collected. அப்ப இவர் இதுல பெரிய சாம்பிள் எடுத்துட்டு ஒரு டேட்டா கொடுத்தாருல்ல, அந்த டேட்டா நம்பகத்தன்மை கொண்டதாக இருந்தது. ஏன்னா அவர் எடுத்துக்கிட்டது பெரிய சாம்பிள். இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுமா. இப்ப ஒண்ணுல ஒரு எலெக்ஷன் வரப்போகுதுன்னு வச்சுக்கோ. இப்ப எடுத்த உடனே அரசியல் பத்தி பேசக்கூடாது. சரி, ஓகே. எடுத்த உடனே இவர் 2026 ஆட்சியை பிடிப்பார். அவன் எத்தனை டேட்டா எடுத்திருப்பான்? மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல ஒருத்தர்கிட்ட போயிட்டு, அதுவும் அவனுடைய ரசிகர்கிட்ட கேட்டா என் தலைவன் தான் கண்டிப்பா வந்துருவான். புரியுதாப்பா? அப்ப அது நம்பகத்தன்மை கொண்டதா? இப்ப எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது தமிழ்நாட்டுல? 38. மாத்தி கூட வைக்கலாம், 39 40 கூட வச்சுக்கோ, விடு. சரி, ஓகே. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன்ப்பா. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்ல 50 டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. 50 டிஸ்ட்ரிக்ட்ல சாம்பிளிங் சைஸ் எப்படின்னா, ஓகே, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இந்த பக்கம் ஒருத்தர் எடு, நார்த் பக்கம் ஒருத்தர், சவுத் பக்கம் ஒருத்தர், ஈஸ்ட் பக்கம் ஒருத்தர், வெஸ்ட் பக்கம் ஒருத்தர். ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 4 பேர்கிட்ட டேட்டா எடு. 50 டிஸ்ட்ரிக்ட் 200 பேர்கிட்ட டேட்டா எடுத்து ஒரு கருத்து கணிப்பு முடிவு விடுவான். கண்டிப்பாக இவர் தான் ஆட்சி பிடிப்பார். அது நம்பகத்தன்மை கொண்டதானா? இல்லை. ஆனா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 1000 பேர்கிட்ட நீ டேட்டா எடுத்து அத ரிசல்ட் வெளியிட்டனா மோர் ஆர் லெஸ், அதுவும் ப்ராபபிலிட்டி தான், மோர் ஆர் லெஸ் கரெக்டா இருக்கலாம். அது நம்பகத்தன்மை கொண்டதாக இருக்கலாம். அந்த மாதிரி தான் கிரிகோர் ஜோகன் மெண்டல் தன்னுடைய ரிசர்ச்சுக்கு பெரிய சாம்பிளிங் சைஸ் எடுத்துட்டு அதுல இருந்து வந்த டேட்டாவை கொடுத்ததால நம்பகத்தன்மை கொண்டதாக இருந்ததுன்னா. ஓகேவா? ரைட். ஆல்சோ the confirmation of his inferences from experiments and successive generation of his test plans proved that his results pointed to general rules of inheritance rather than being unsubstantiated ideas. அதாவது இவர் அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சுட்டு அவர் அப்படியே ஒரே ஒரு தலைமுறையை வச்சுட்டு அவர் சொல்லலை. இப்போ ஒரு விஷயத்தை அவர் சொல்றார். ஃபார் எக்ஸாம்பிள் மோனோ ஹைபிரிட் கிராஸ் பண்ணும்போது 3 பிளான்ட் ஆளா கிடைக்கும், ஒரு பிளான்ட் டார்பா குட்டையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவர் ஒரே வாட்டி பண்ணி முடிச்சில்ல, அடுத்தடுத்த வாட்டி டெஸ்ட் செய்யும் போதும் அதே மாதிரியான ரிசல்ட் வெளிப்பட்டிருக்கு. சரியா? அதெல்லாம் வச்சுதான் அவர் சொல்றாரு. ஓகே, அததான் வச்சு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஆனா இவர் சொன்ன விஷயங்கள் தப்புன்றத பின்னாடி ப்ரூவ் பண்ணுவாங்க, வேற விஷயம், அது பார்க்கலாம். மெண்டல் இன்வெஸ்டிகேட்டட் கேரக்டர்ஸ் இன் தி கார்டன் பீ பிளான்ட் that were manifested as two opposing triads. சரிப்பா, அவரு சாதாரண தோட்டப்பட்டாணி செடியை செலக்ட் பண்ணி செய்யறாரு. அதுல எப்படி செலக்ட் பண்றாரு அப்படின்னா, 2 ஆப்போசிட் triads, 2 எதிர் பண்புகளை அடிப்படையாக கொண்டு ஒரு கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ன்றது ஒரு கேரக்டர், அதுல
ரெண்டு ஆப்போசிட் ட்ரையட் அப்படின்னா ஒன்னு டாலு இன்னொன்னு டார்க். புரியும் நினைக்கிறேன். சரியா? உயரம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நெட்டை, இன்னொன்னு குட்டை. அதாவது இதுக்கு ஆப்போசிட் தானே அது. ஸோ அந்த மாதிரி தான் அவர் என்ன பண்றாரு, அவரோட ரிசர்ச்ல பயன்படுத்துறாரு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் டால் ஆர் டார்க் பிளான்ட்ஸ். அப்ப டால்ன்றது டாமினன்ட் ஓங்கு பண்பு, டார்க் என்பது ஒடுங்கு பண்பு. அதே மாதிரி எல்லோ கலர் சீடு அப்படின்றது டாமினன்ட், கிரீன் சீடுன்றது ரெசசிவ். அப்ப இந்த இடத்துல என்ன கேரக்டர், கலர் ஆஃப் தி சீட், அவ்வளவுதான். அதாவது விதையின் நிறத்தை எடுத்துக்கிட்டாரு, அதுல ஆப்போசிட் ட்ரையட்ஸ் தான் எது, எல்லோவா இருக்கலாம் அல்லது கிரீனா இருக்கலாம், அவ்வளவுதான். சரியா? இப்படிதான் அவர் என்ன பண்றாரு, தோட்ட பட்டாணி செடியில சூஸ் பண்ணிக்கிறார். This allowed him to set up a basic framework of rules governing inheritance. So இந்த மாதிரி செஞ்சது வந்து இன்ஹெரிட்டன்ஸுக்கான ஒரு அடிப்படையை எடுத்து சொல்றதுக்கு ஒரு ஐடியாவா இருந்ததுன்னு சொல்றாங்க. which was expanded on by later scientists to account for all the diverse natural observation and the complexity in them. So அப்ப இது ஒரு சொல்லிட்டார் இல்லையா, இதுக்கப்புறம் நிறைய சயின்டிஸ்ட் அவர் சொன்னக்கூடிய விஷயங்கள் கரெக்டா தப்பா அப்படின்ற இதுக்கெல்லாம் போட்டு அதை ஃபைனல் ரிசல்ட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ரைட். அப்ப இன்ஹெரிட்டன்ட் பத்தின பாரம்பரியமாதல் பத்தின ஒரு சிக்கலான விஷயங்களை ஓரளவுக்கு எளிமைப்படுத்தி சொன்னவர் தான் மெண்டல். ஓகேவா? ரைட். Mendel conducted such artificial pollination or cross pollination. அப்ப artificial pollination அப்படின்னா என்ன, செயற்கையான மகரந்த சேர்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமா, அது காத்து மூலியமாவோ பூச்சி மூலியமாவோ நடக்கிறது கிடையாது. நம்ம ஏற்கனவே படிச்சோம்ல, என்னென்ன மெத்தட் படிச்சிருக்கோம், எமாஸ்குலேஷன், பேகிங். சரியா? மகரந்த பை நீக்கம், பையிடுதல்னு படிச்சிருக்கிறோம்ல, அதே தான் இவர் பண்ணியிருப்பார். ஆர்டிபிஷியல்ல இப்படிதான் பண்ணிருப்பாரு. அப்ப என்ன பண்ணிருப்பாரு, செலக்டடா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டால் பிளான்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த டால் பிளான்ட்டை மேபி மேலா வச்சுக்கிட்டு டார்க் பிளான்ட்டை ஃபீமேலா பண்ணிருப்பாரு. பட்டாணி பிளான்ட் இருக்கு இல்லையா, அது மோனோசியஸா டைஏசியஸா, பட்டாணி தாவரம் மோனோசியஸா டைஏசியஸா, ஆர் பைசெக்சுவல் ஃப்ளவரா யூனிசெக்சுவல் ஃப்ளவரா? எனிபடி? பட்டாணி தாவரம் ஒரு பால் மலர் கொண்ட தாவரமா அல்லது இருபால் மலர் கொண்ட தாவரமா? பைசெக்சுவல் தான். சரியா? அப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் டார்க் பிளான்ட்டை ஒரு ஃபீமேலா கருதுறாருன்னா அங்க என்ன பண்ணிருப்பாரு, எமாஸ்குலேஷன் பண்ணிருப்பார். மகரந்தத்தை அந்த பிளான்ட்ல இருந்து என்ன பண்ணிருப்பாரு, கட் பண்ணி எடுத்திருப்பார். அப்ப டால் பிளான்ட்ல இருந்து ஜஸ்ட் போலன் கிரெயினை மட்டும் ஆர்டிபிஷியலா எடுத்து, சரி, அந்த மகரந்த பையில இருந்து அதை எடுத்து இந்த டார்க் பிளான்ட்டோடைய ஸ்டிக்மால அதை போட்டு பேக்கை போட்டு கட்டியிருப்பார். இதான் நடந்திருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது, ஆர்டிபிஷியல் பாலினேஷன், செயற்கையான மகரந்த சேர்க்கை அல்லது கிராஸ் பாலினேஷன் சொல்லலாமா? எந்த அடிப்படையில் அது கிராஸ் பாலினேஷன், பிசிக்கலாவா ஜெனடிக்கலாவா? பிசிக்கலாவா ஜெனடிக்கலாவா? என்னுடைய கேள்வி. செயல்பாட்டின் அடிப்படையிலா அல்லது மரபு பண்புகளின் அடிப்படையிலா அது கிராஸ் பாலினேஷன், அயல் மகரந்த சேர்க்கை? ரெண்டுமே வா, ரெண்டுமே வா, சொல்லுப்பா. ஒரே ஒரே பட்டாணி தாவரமா இருந்திருந்தா, ஒரே ஸ்பீசிஸா இருந்திருந்தா, அவர் எடுத்துக்கிட்டது அதை பத்தி அவங்க மென்ஷன் பண்ணல, ஒரே ஸ்பீசிஸா எடுத்திருந்தார்னா ஜெனட்டிக்கலா அது ஒரே மாதிரியா இவர் தான் பண்ணியிருப்பாரு. ஆனா செயல்பாட்டின் அடிப்படையில் கிராஸ் பாலினேஷன் சொல்லியிருக்கலாம், அல்லது அதுல வேற ஏதாவது வெரைட்டிஸ், அதை பத்தி அவங்க சொல்லல. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு வேலை உங்களுக்கு கேள்விகள் கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்ப அவர் எப்படி எடுத்திருப்பாரு அப்படின்றத யோசித்துப்போம், வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? சரி. அப்ப என்ன பண்றாரு, கிராஸ் பாலினேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. இவரா தான் பண்றாரு ஆர்டிபிஷியலா, யூசிங் செவரல் ட்ரூ பிரீடிங் ட்ரீ லைன்ஸ். இது அர்த்தம், எண்ணற்ற உண்மையான இனப்பெருக்க செடிகளை அவர் பயன்படுத்தினார். ட்ரூ பிரீடு, ஹைபிரிட் கிடையாது, ட்ரூ பிரீடை எடுத்துட்டு தான் இவருடைய ஆர்டிபிஷியல் பாலினேஷனை அவர் செய்யறார். எந்த ஹைபிரிடையும் அவர் பயன்படுத்தவில்லை, அது ஞாபகம் வச்சுக்கோ. ட்ரூ பிரீடிங் லைன், அப்போ ஒரு உண்மையான இனப்பெருக்க செடி, ஹைபிரிட் இல்லாத ஒரு செடி அப்படின்றது is one that having undergone continuous self pollination shows the stable trait inheritance and expression for several generations. நீங்க என்ன பண்றீங்க, தொடர்ச்சியா தற்கலப்பு செஞ்சுக்கிட்டே வரீங்க. சரியா? தற்கலப்புனா செல்ஃப் பாலினேஷன் பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னா என்ன கேரக்டர் வெளிப்படுமோ அதான் அடுத்த கேரக்டர் அடுத்த ஜெனரேஷன் வெளிப்படும், அதுதான் அடுத்த ஜெனரேஷன். அப்போ பல தலைமுறைகள் வந்தாலும் செல்ஃப் பாலினேஷன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஃபைனலா அது இன்பிரீடிங் டிப்ரெஷன்ல போய் முடியும் அப்படின்னு படிச்சிருக்கோம்ல, அதுதான் அதுக்கான அர்த்தம்.
சரிங்களா? இவர் எல்லாமே இயற்கையா தான் பிரீடிங் பண்ணிருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. மெண்டல் செலக்டட் 14 ட்ரூ பிரீடிங் பீ பிளான்ட் வெரைட்டிஸ். மொத்தம் 14 உண்மையான இனப்பெருக்க பட்டாணி செடிகளை அவர் என்ன பண்ணாரு, பயன்படுத்தினார். அந்த 14ன்றது தான் இப்ப நான் சொன்னேன்ல, ஜஸ்ட் ஹைட்னு ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னு டாலா இருக்கலாம், டார்க் பர்பிள், அப்ப 2. சரியா? கலர் ஆஃப் த சீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லோவா இருக்கலாம், கிரீனா இருக்கலாம். புரியுதா? கலர் ஆஃப் த ஃப்ளவர் எடுத்துக்கிட்டா வயலட்டா இருக்கலாம், ஒயிட்டா இருக்கலாம். சோ இந்த மாதிரி மொத்தம் எத்தனை எடுத்துக்கிட்டாரு, 14 ட்ரூ பிரீடிங் பட்டாணி தாவர வெரைட்டிஸ். சரியா? தமிழ்ல 7ன்னு கொடுத்திருப்பேன், 7 ஜோடி அப்படின்றது அர்த்தம் அங்க. இல்லைன்னா நமக்கு என்சிஆர்டில என்ன கொடுத்துருக்கானோ அதுக்கே நம்ம போயிடும். சரிங்களா? ரைட். as pairs which were similar except for one character. சோ அது எல்லாமே ஒரே மாதிரியா தான் இருக்கும், ஆனா ஒரு பண்புகள்ல அது வேரி ஆகும். சரிங்களா? ஒரே ஒரு பண்பு. இப்ப பட்டாணி தாவரம் பாக்குறதுக்கு இதுவும் பட்டாணி தாவரம் தான், ஆனா இது உயரம், இது கொப்பை, இதே மாதிரிதான் பூ பூக்கும், இதுலயும் இதே மாதிரிதான் பூ பூக்கும், அது பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு கேரக்டர் நீ எடுத்துக்கிட்டா அதுல மட்டும் டிஃபரன்சியேஷன் ஆகும், அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா. சரிங்களா? some of the contrasting traits selected were smooth or wrinkle seed. அப்ப என்னென்னலாம் இந்த வேறுபட்ட பண்புகளை அவர் செலக்ட் பண்ணார் அப்படின்னா, ஸ்மூத் ஆர் wrinkled seed அப்படின்னா என்ன, உருண்டை வடிவ விதை, சுருங்கிய விதை. புரியுதா? அப்ப விதையினுடைய வடிவம் அப்படின்றது அங்க கேரக்டர். என்ன லேட்ரு, புரியுதா? சரி. yellow or green seeds, color of the seed. அத வச்சு ஒன்னு yellow கலரா இருக்கலாம், இல்லனா green கலரா இருக்கலாம். அப்புறம் inflated or constricted green or yellow pods, கனியினுடைய அந்த பாட்னா கனி தோலை குறிக்கும். சரியா? பட்டாணியோட இது இருக்கு இல்லையா, அது வந்து ஃபுல்லா இருக்குதா அல்லது சுருக்கம் கொண்டதாக இருக்குதா, அதே மாதிரி அதனுடைய கலர் எல்லோ கலரா இருக்குதா இல்லையா, அந்த மாதிரி. டால் ஆர் டார்க் பிளான்ட்ஸ், உயரத்தின் அடிப்படையில இந்த மாதிரி. இது என்னென்னலாம் ஒரு கான்ட்ராஸ்டிங் ட்ரையல்ஸ் எடுத்துக்கிட்டாரு அப்படின்றது இந்த டேபிள்ல இருக்கு, நீங்க பாருங்க. அப்ப 14 தாவரங்கள் அப்படின்றது இதுதான். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஸ்டெம்மோடைய ஹைட், தண்டினுடைய உயரம், அது டாலா இருக்கலாம், டார்ப்பா இருக்கலாம், நெட்டையானதா இருக்கலாம், குட்டையா. அப்ப இதுல ஒரு செடி, இதுல ஒரு செடி, அதுக்குள்ளதான் என்ன பண்றாரு, அப்ரிசியேஷன் பண்ணுவார். சரிங்களா? அதே மாதிரி கலர் ஆஃப் த ஃப்ளவர் மேபி வயலட்டா இருக்கலாம், ஒயிட்டா இருக்கலாம். அப்ப இந்த பக்கம் கொடுத்துக்கிறது எல்லாமே டாமினன்ட், இது ரெசசிவ், இது எல்லாமே ஓங்கு பண்பு, இது ஒடுங்கு பண்பு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஃப்ளவருடைய பொசிஷன், சார் எந்த இடத்துல சார் மலர் அமைந்திருக்கிறது, ஆக்சில் இருக்குதா அல்லது டெர்மினல் நுனி மலரா அல்லது கோண மலரா அப்படின்றத பொறுத்து. அதுக்கப்புறம் ஃபாடோட ஷேப், ஃபாடுன்றது கனி, கனியினுடைய வடிவம். இன்ஃப்ளேட்டட், சுருங்கியதா, சாரி இன்ஃப்ளேட்டட் என்னது அர்த்தம், தட்டையானதா அல்லது சுருங்கியதா அப்படின்றது அர்த்தம். பாட் கலர், சார் அந்த கனி தோலினுடைய நிறம் கிரீன் கலரா எல்லோ கலரா. அதே மாதிரி ஷீடோடைய ஷேப் ரவுண்டா ரிங்கிள்டா, உருண்டை வடிவ விதையா சுருங்கிய விதையா. அண்ட் சீடோடைய கலரு எல்லோவா கிரீன். இந்த இடத்துல இது ரெண்டுத்தையும் பார்த்துக்கோ. பாடோடைய கலர், கனியினுடைய நிறம் கிரீன்ன்றது டாமினன்ட், ஆனா சீடோடைய நிறம் எல்லோன்றது டாமினன்ட். புரியுதா? இதை நீங்க படமாவும் பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு கேரக்டர். சரிங்களா? அப்ப சீடோடைய ஷேப் எடுத்துக்கிட்டா மேபி ரவுண்டா இருக்கலாம், இல்லைன்னா ரிங்கிள்ட். அப்ப ரவுண்ட்ன்றது டாமினன்ட், ஓங்கு பண்பு. ரிசசிவ்ல ரிங்கிள்ட்ன்றது ஒடுங்கு பண்பு. சீடோடைய கலர் எல்லோ கலரா இருக்கலாம் அல்லது கிரீன் கலரா இருக்கலாம். ஃப்ளவருடைய கலர் வயலட்டா இருக்கலாம், ஒயிட்டா இருக்கலாம். ஃபாட் ஷேப், கனியினுடைய இது வந்து ஃபுல்லா இந்த மாதிரி இருக்கும் அல்லது இந்த மாதிரி லைட்டா கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபாடுடைய கலர் கிரீன் கலரா இருக்கலாம் அல்லது எல்லோவா இருக்கலாம். அண்ட் பொசிஷன் ஆஃப் த ஃப்ளவர், மலருடைய அமைவிடம் இங்க பாத்தீங்கன்னா எங்க இருக்குது, ஆக்சில், இதனுடைய கோண பகுதியில, இலையினுடைய கோண பகுதியில வர்றது. இது வந்து எங்க இருக்குது, டெர்மினல், நுனி பகுதியில் இருக்கிறது. சரிங்களா? அண்ட் ஸ்டெம்மோடைய ஹைட், தண்டினுடைய உயரம் டாலா டார்ப்பா. சரியா? அப்ப இந்த 14 வெரைட்டிஸ் தான் அவருடைய ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்டது. புரியுதா இது? சரியா? இது வரைக்கும் பாரு.